அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022 கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்றோம். அதுல கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் 10 மார்க் இதுதான். எக்ஸாமைன் வெதர் ரூரல் விமன் இன் இந்தியா ஹேவ் பீன் எம்பவர்ட் பை தேர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்கள் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல பங்கு பெற்றனால அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாமைன் வெதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெதர் அப்படின்னாலும் நம்ம எஸ்ஆர் நோல ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப ஹெட்டிங் நம்ம டைட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல பெஸ்ட் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, எஸ் ரூரல் உமன் இன் இந்தியா ஹேவ் அப்படின்னு சொல்லி எஸ்ங்கிறத சொல்லி ஆரம்பிச்சிருந்தா இந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும். நான் இந்த இன்ட்ரடக்ஷனுமே பாத்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு எஸ்ன்றது எழுதி அதை தனியா பாக்ஸ் போட்டு எஸ் ரூரல் உமன் இன் இந்தியா ஹவ் பீன் எம்பவர்ட் பை ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறத கொடுத்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரியா? சோ இந்த இடத்துல அப்படி சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அடுத்தது பேசிக் கண்டென்ட் தான். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வந்து 50% ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பாக்ஸ் கண்டென்ட்டா வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரூரல் விமனை எம்பவர் பண்றதுக்கு பஞ்சாயத் ராஜ் வந்து ரூரல் விமனை வந்து எம்பவர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்களோட ரோலை தான் எழுத போறோம். ஓகேவா? அப்ப ரோல் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இன் எம்பவரிங் ரூரல் விமன் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது. எங்கன்னா கிராம சபால பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டில வந்து பெண்கள் வந்து பங்கு பெற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்றோம். பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் விமன், பொலிட்டிக்கலி என்கேஜ் ஆகுறாங்க. எப்படி பாலிடிக்ஸை ஒரு கரியரா அவங்களால சூஸ் பண்ண முடியும். மேல் டாமினேட்டட் ஃபீல்ட்ல விமன் வந்து என்டர் ஆக முடியுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இளம் வயது பெண்கள் அதிகமா வராங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கேரளாவை சேர்ந்த ஆர்யா ராஜேந்திரன் 21 வயசுல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது ப்ரொமோட்டட் விமன் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ பெண் லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. விமன் லீடர்ஸ் அதிகமா இருக்கிறப்ப அவங்க வந்து பெண்களுக்கு தேவையான திட்டங்களை அதிகமா கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஹெச்ஜி ஃபார்மேஷன் அதிகப்படுத்துவாங்க. சில குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க எஸ்ஹெச்ஜில சேர்றதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அப்படிலாம் ஹெசிடேட் பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து அதில் சேர வைக்கிறது. மார்ஜினலைஸ்டு உமனுக்கு சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே விமன் லீடர்ஸ் இருக்கிறப்ப அது நல்லா நடக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபைட் அகெயின்ஸ்ட் சோஷியல் ஈவல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ், சைல்டு மேரேஜ், இந்த டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா விமன் லீடர்ஸ் அதை வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேஸ் மூலியமா நமக்கு எம்பவர் பண்ணிக்கிட்டு இருக்கு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது விமனை. சரியா? அதுலயுமே ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஃபீமேல் கவுன்சிலராகவே இருந்தாலும் மேல் டாமினேஷன் வந்து டெசிஷன் மேக்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விமனுக்கு இருக்கக்கூடிய இந்த லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் லிட்ரஸி அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வே ஃபார்வர்ட் அதுக்கான ட்ரைனிங்ஸை கொடுக்கணும். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை வந்து ஓட்டிங்ல இருந்து பார்ட்டிசிபேஷன், அதாவது வேட்பாளர்கள்ல இருந்து வாக்காளர்களா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் போட்டு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நீங்களும் ஒரு தடவை எழுதி பாருங்க. சரியா? தேங்க்யூ.